ஓவரால் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ரிவர்ஸ் சார்ட்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன சார்ட்ல இருக்கு? மந்த்லி மந்த்லி வந்து ம். ஓகே ஓவரால் டவுன் ட்ரெண்ட் இப்ப கரண்ட் ஓவரால் வந்துட்டு ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் ஆயிருக்கு ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆயிருக்கா? லாஸ்ட் பார்க்கணும். ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆயிருக்கா? லைன் சார்ட் வாங்கி எது ஹை ஹை? வந்து எது ஹை? இப்ப மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு லெஃப்ட் சைடுல இதுவா? ஆ ஓகே. நெக்ஸ்ட் லோ லோ எது? டவுன் இதுவா? ஒன் ஓகே. என்ன பண்ண? கேண்டில்ஸ் வச்சுக்கவா? இப்ப ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் லைன் பண்ணுமா? அப் டவுன் ட்ரெண்ட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா? கரண்ட் அப் ட்ரெண்ட் ஓவரால் டவுன் ட்ரெண்ட் டவுன் இப்ப ட்ரெண்ட் அப் லைன் அப் ட்ரெண்ட் ட்ரெண்ட் லைன் பண்ணா வீக்லில போய் போட்டுக்கலாம்ல? ஓகே ஓகேவா? இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. ஆனா ஹை என்ன ஆகல? பிரேக் ஆகல அப்ப மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? டவுன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு டவுன் ஆகிறதுக்கு அந்த சான்சஸ். இம்பல்ஸ் டவுன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? சான்சஸ் பாசிபிள் டு சான்சஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? வீக்லில போயிட்டு லோ கண்டுபிடிப்பேனா? ஓகே. இந்த இடத்துல லோ எது? வீக்லி லோ எது? வீக்லில மைனர் லோ வந்து அந்த லோ இந்த லோவா? ஸோ இந்த லோ அது பிரேக் ஆச்சுன்னா டவுன் ஆகும் இந்த பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகும் அதர்வைஸ் மார்க்கெட் வில் பி கோ ஃபார் த அப் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் என்ன இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணிடலாம் ஒரு ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணலாம். ஓகே குட். டிராப் பண்ணியாச்சா? இந்த ஓகே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் எங்க வரும்? கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட் தான் டவுன் ட்ரெண்டுக்கு வரும். ட்ரெண்டும் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் அந்த லோவும் பிரேக் பண்ணாதான் தட்ஸ் குட். நெக்ஸ்ட் டெய்லி டெய்லில ஆக்சுவலி மார்க்கெட் என்ன ஸ்டேட்ல இருக்கு? ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு அந்த இது பிரேக் ஆயிருக்கு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்ன பண்ணுவீங்க? கன்சாலிடேட் இதுல வந்து பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹை பிரேக் பண்ணி இப்போ இது வந்து இந்த லோ இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ல கன்சாலிடேட் ஆகுதுன்னா இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. சோ என்ன ஆகலாம்? மார்க்கெட் கம் டு டவுன் லோ டவுன் ஆகுது. சோ இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இப்போ என்ட்ரி இல்ல. ஆனா லாஸ்ட் பியரிஷ் என்கல்ஃபிங் இருக்கு. பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த லோவும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்க்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லோ தான் உங்களுக்கு லோவே. ஏன்னா ஹையர் ஹையா ஹையர் ஹை பேஸ் பண்ணிருக்கா. அப்ப இதுதானே லோ. ஓகே அந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகாது? கீழ விழாது. இது ஹேங்கிங் தானே. இது லோ பிரேக் ஆனா செல் 100% போலாம். லோ பிரேக் ஆனா செல் போகலாம் 100%. இப்போ செல் போகலாம். Are you sure? Yes. Stop loss வந்து ஓகே அந்த லைன்ல வச்சுக்கலாம். அது சேஃப். இல்லனா ஹேங்கிங் மேன் ஹையா? ஓகே அப்படியே வச்சுக்கலாம். தப்பு இல்ல. டார்கெட் 1:2 2 ரன் பண்ணவா? ஓகே. Are you sure? Sure. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க. நான் என்னன்னு சொல்றேன். 1:1 ஓகே. ஹிட். நெக்ஸ்ட் ரீடெஸ்ட் எடுக்குது. என்ன பண்ணு? இந்த இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் என்ன ரீடெஸ்ட் ஆகுது. ஆனா கண்டிப்பா மார்க்கெட் 50% கண்டிப்பா டவுன் தான் ஆகும். எதுக்கு ஒண்ணு? டவுன் ஏனா ப்ரீவியஸ் லோவோ பிரேக் ஆயிருக்கு. இந்த லெஃப்ட் சைடுல உள்ள இம்பல்ஸ்க்கு 50% அந்த பிளஸ் இந்த இம்பல்ஸ்க்கு 50% தாண்டி என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. அதனால 50% தாண்டி வந்துருச்சு. கண்டிப்பா என்ன பண்ணும்? 75% கிட்ட வந்துருச்சு. மார்க்கெட் கண்டிப்பா என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் இந்த பிங்க் லைன் வரைக்கும் வரும். தட்ஸ் குட். இது வந்து ஸ்பின்னிங் டாப் லோ கட் ஆச்சுனா இப்ப செல் கன்ஃபர்மேஷன். செல் போலாமா? போலாம். ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்பின்னிங் டாப் ஹை கொஞ்சம் ஹையா வைக்கலாம்னா இது ஒரு நல்ல கீ ஏரியா. பார்க்கணும், எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். இந்த கீ ஏரியா பிரேக் பண்ணானா மார்க்கெட் என்ன ஆகும்? கோ ஃபார் தட். கோ ஃபார் டவுன் ட்ரெண்ட் தான். அது பிரேக் ஆச்சுனா அப் ட்ரெண்ட் ஆகும். ஓகே ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 1:1 கிட்ட. எஸ் ரீடெஸ்ட்க்கு தென் என்ன ஆயிடுச்சு? இப்ப வந்து ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் செல் கன்ஃபர்மேஷன் தான். இன்னொரு செல் போகலாம். Are you sure? ஆனா அது லோ பிரேக் ஆகுற வரைக்கும் நான் செகண்ட் கேண்டில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனா அது சப்போஸ் வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி லென்த்தி கேண்டில் வந்துச்சுன்னா அது ஹிட் ஆயிடும் இல்லையா டார்கெட் சம்டைம்ஸ். ஓகே. ஆனா அந்த லோ பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ வந்து இந்த பிங்க் லைன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுவும் பிரேக் ஆச்சுன்னா கண்டினியூ டவுன் ட்ரெண்ட். இப்போ என்ன பண்ணலாம்? செல் போகலாம். செல் போவா?
ஸ்டாப் ஏன்னா லாஸ் அது லோ பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் இது 1:1 இஸ் a pink line 1:2 Just ரன் பண்ணவா ஐ ஷூர் sure. Okay. நைஸ் ஏன்னா ஷூட்டிங் ஸ்டார் லோ கட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா செகண்ட் ஒரு பேரிஷ் கேண்டில் வந்திருந்தா மட்டும்தான் நான் செல் போவேன். ஓகே, ஏன்னா லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் லோவும் பிரேக் ஆயிட்டே இருக்கு, அந்த பிங்க் லைன் வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பாப்போம் பாப்போம் பாப்போம். இன்னும் ஸ்டாப் லாஸ் இப்போ ஹேங்கிங் மேன் ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. இன்னும் ஏன் திருப்பி திருப்பி என்ட்ரி போடுறீங்க? ஆல்ரெடி 2 ட்ரேட் ரன் ஆகிட்டே தானே இருக்கு. ஓகே, டோன்ட் ஆல்ரெடி 2 ட்ரேட் ரன்னிங்ல இருக்கு. எதுக்கு அடுத்தது வரும்? யூ வாண்ட் டு பி வெயிட் விட்டுடா மார்க்கெட் பாருங்க. இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஐயே பிரேக்கே பண்ணல. பாருங்க இன்னும் ஷூட்டிங் ஸ்டார் ஐயே பிரேக் பண்ணல. டோன்ட் வரி. ஓகே ஓகே 1:1 ஹிட் என்ட்ரிக்கு இல்ல, அது கன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். ஹேங்கிங் மேன் லோ பிரேக் ஆச்சுன்னா திரும்ப டவுன் வரும்ன்றதுக்காக சொன்னேன். 1:1 ஹிட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. அதே மாதிரி தட்ஸ் இட் குட். அதுக்கு என்ன பண்ணு பிங்க் லைன்ல செகண்ட் ரியாக்ட் ஆகுது. பட் ரீடெஸ்ட் நடக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா டவுன் ட்ரெண்ட். டவுன். இப்போ என்ட்ரியும் ஹிட் ஆயிருச்சு. பட் ப்ரீவியஸ் ஹை ஏறிங்க. ப்ரீவியஸ் ஹை அந்த ஹேங்கிங் மேன் மேல இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் மேல. அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கும்? டவுன் ட்ரெண்ட். ஹையை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இம்பல்ஸுக்கு என்ன ட்ரை பண்ணுது? ரீடெஸ்ட் நடக்குது. ஆனா லோவை என்ன பண்ணிச்சு? ஆல்ரெடி மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆகலாம்? டிராப் அவுட் ஆகலாமா? திரும்பி டவுன் வரலாம். அந்த இம்பல்ஸுக்கு ஒரு 50%. நான் வீக்லில போயிட்டு ஹையை டினோட் பண்ணிக்கவா? சோ இந்த இடத்துல போயிட்டு இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹையை நான் என்ன பண்ணிக்கிறேங்க கன்சிடர் பண்ணிக்கவா வீக்லில? ஏன்னா இத பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்னடா? டவுன் ட்ரெண்ட் தான். டிராப் தான். அப்போ இந்த இடத்துல நான் பேஸ் பண்றேன். இந்த இடத்துல பேஸ் பண்ணும்போது இங்க வந்து ஒரு நல்ல கீ லெவல் வருது பாருங்க. சரியா? இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகலாம்? சப்போர்ட் ஆகலாமா? ஆகலாம். பட் இங்க ஃபுல்லா பேரிஷ் எங்கல்ஃபிங் வரல. கிரீன் கேண்டலோட லோவை என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. பிரேக்கே பண்ணல. பிரேக் பண்ணாம நான் எப்படி எடுப்பேன்? சேம் லெவல்ல நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணலாம். ஃபைனலி என்ன பண்ணிருக்க? இப்போ பிரேக் ஆயிருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் ட்ரெண்ட். ஐ ஷூர்? take a sell Sure, or not? sell. Stop loss? அந்த ஹை. இதுதான் இந்த கீ லெவலுக்கு மேல வச்சுக்கலாமா? டார்கெட் 1:2 2 ஆனா அந்த லைன் பிரேக் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இந்த லைன் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா டவுன் ட்ரெண்ட் தான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது? பேரிஷ் எங்கல்ஃபிங். என்ன பண்ணலாம்? செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. பேரிஷ் எங்கல்ஃபிங் செல் பண்ணலாமா? போகலாம். ஆல்மோஸ்ட் 1:1 ஹிட்டா? ஹிட். 1:2 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சூப்பர் கருதா சிஸ்டர். என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? அது என்ன மிஸ்டேக்? கண்டிப்பா தேர்ட் என்ட்ரி இருக்குல்ல, அது என்ன ப்ரோ ஆயிருக்கு? அத நம்ம வெயிட் பண்ணலாமா இல்ல க்ளோஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டே பெஸ்ட். க்ளோஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். எந்த இடத்துல? ட்ரையல் ஸ்டாப் லாஸ் ட்ரையலே க்ளோஸ். ஓகே ப்ரோ. என்ட்ரி கிடைச்சா எடுத்துக்கலாம். அப்படிதானே ப்ரோ? எல்லாமே எடுத்துக்கலாம் ப்ரோ. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரில அந்த பாக்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு இல்லீங்களா? அதுதான் தப்பு சொன்னேன். அவங்க ஆக்சுவலி இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி இந்த இடம் ஒண்ணே இத அவங்க கால்குலேட்டே பண்ணல. அது இல்லாம அது கீ லெவலா. சோ நெக்ஸ்ட் அடுத்த கேண்டல் பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த இடத்துல அவங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேண்டலோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிட்டு சி வில் பி கோ. தேர்ட் கேண்டல்ல பண்ணிக்கலாம் ப்ரோ. ஏன்னா இந்த இம்பல்ஸ்க்கு 50% அவங்க காமிக்கிறா. வித் ட்ரெண்ட் லைன் கீ லெவல் எல்லாம் ஒரு இடத்துல ஆக்ட் ஆகுது. அதனால தான் தப்புன்னு சொன்னேன். ஓகே ப்ரோ. அங்க மேல கூட கொஞ்சம் போலாமா மார்க்கெட்? வாய்ப்பு இருக்கு. ஆமா மேல போயிருக்கலாம். வாய்ப்பு இருக்குல. ஓகே. சோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் தான். பட் இத பிரேக் பண்ணிச்சு இந்த கேண்டல்ல பேஸ் பண்ணி கூட அவங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே இந்த மாதிரி பண்ணினா இன்னும் பெஸ்ட் இல்ல? ஓகே थैंक यू. வேற ஒண்ணும் இல்ல. அதான் பாக்ஸ் வந்து ஈக்குவலா 1:1 வந்துருச்சு பாக்ஸ் அளவுக்கு அவங்க எடுக்கும்போது. அதனாலங்களா? அது ஒண்ணு. இந்த இம்பல்ஸ் ஃபுல் இம்பல்ஸ்க்கு 50%ஆ இப்படி ஆயிருக்கலாம்ல. சோ அப்ப இவங்க வெயிட் பண்ணி இருக்கிறது நல்லது. இங்க ஓகே உடனே இந்த வெயிட் டக்குனு இங்க போய் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். ஓகே. ஏன்னா இங்க என்ன மார்க்கெட் கன்சாலிடேட் கிரியேட் ஆயிருக்கலாம்ல. ஆமா. சோ எனிதிங் இட் வில் பி ஹேப்பன். பட் நம்ம அதுக்கிட்ட ப்ரிப்பேர். ஏன்னா இது ஒன்றும் நல்ல கீ ஏரியா. அதையும் பாத்தீங்களா? கீ ஏரியானால தான் அப்போ முன்னாடி ரெசிஸ்டன்ட்டா இருந்துச்சு, இப்போ சப்போர்ட் ஆக்டா இருக்கு மார்க்கெட் அதே லெவல்ல. ஆமா ஆக்ட் ஆயிடும்ல. ஆமா. சோ அவசரப்பட கூடாது.
ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, ஓகே ப்ரோ. அதெல்லாம் பார்த்து ப்ராப்பரா என்ட்ரி எடுத்துனா ஓகே தான். ஓகே, ஸோ வெல் டன் Thank you. கவிதா. Thank you. சூப்பர்.